அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா சாமி கர்மங்கிறது வாயுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மற்றவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தீவினை நல்வினை இதன் வாயிலாக தான் உங்களுக்கு பிறப்பு உங்களுக்கு அமையும். இப்போ நல்லது செஞ்சால் உங்களுக்கு நல் பிறப்பாகவும், தீயது செஞ்சால் அதை சார்ந்தும் நீங்கள் பிறப்பு எடுக்கணும். நீங்கள் நல்லது செஞ்சாலும் பிறப்பு எடுக்கணும், கெடுதல் செஞ்சாலும் பிறப்பு எடுக்கணும். இதை எப்படி சமன்படுத்துவது? சாமி சொன்னபடி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு முரண்பாடாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ சாமி சொன்னது ஒன்றும் முரண்பாடு இல்லை. உங்களுக்கு கர்மங்கிறது வாய்வு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாமியோட முறைங்கிறது, சாமி எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே ஜீவனுக்குள்ளாரையே அடக்குவாங்க. எதாக இருந்தாலும் ஜீவனுக்குள்ளாரையே அடக்குவாங்க. சில விஷயங்கள் சாமிகள் அதை எடுத்து பேச வேணாம், அது குழப்பமாக இருக்கும், அது தேவையில்லாத சப்ஜெக்ட் அப்படின்றதுனால அதை பேசாமல் விட்டு இருப்பாங்க. அப்போ எது இருந்தாலுமே இப்போ நல்லது செய்யணும், கெட்டது செய்யணும் அப்படின்னா எது இருந்தால் அது செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஜீவன் இருந்தால் தான் செய்ய முடியும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? உயிரோடு இருக்கணும் இல்லையா? இப்போ நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் நம்ம எதன் வாயிலாக செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஐம்புலன்கள் வாயிலாக தான் செய்யணும். இப்போ நம்ம தொடு உணர்வு வாயால் சொல்லாலும் செயலாலும் வாக்காலும் நீ தீவினைகள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்லுவாங்க. அதே போல் இப்போ நம்ம நல்லது செய்கிறதா இருந்தாலும் கெடுதல் செய்கிறதா இந்த ஐம்புலன்கள் வழியாகவும் சொல்லாலும் செயலாலும் தான் நம்மளால் செய்ய முடியும். வேறு எப்படியாவது செய்யணும் அப்படின்னா நம்ம வேறு எதுலேயும் செய்ய முடியாது. எண்ணங்கள் வாயிலாகவும் செய்யலாம் அப்படின்னு வள்ளுவன் சொல்லுவார். வள்ளுவர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மனசால் கூட யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இதுதான் பழமொழியாகவும் சொல்லுவாங்க. மனசால் கூட யாருக்கும் கெடுதல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியும் அதை தான் சொல்லியிருக்காங்க. இதில் சாமி என்ன சொல்கிறாங்க? கர்மங்கிறது வாயுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வாயு தான் எப்படி இந்த எல்லா செயலையும் வெளியே புற செயல் செய்யணுன்னா வாயுவாக வெளிப்படணும். ஜீவன் என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா, ஜீவன் சக்தியாக மாறணும், சக்தியிலேருந்து வாயுவாக வெளிப்படணும். அப்போ நான் பேசுனா என்ன வெளிப்படணும்? வாயுவாக வெளிப்படணும். புற செயல் உடம்புலேருந்து ஏதாவது வெளிப்பட்டுச்சுன்னா அது எப்படி வெளிப்படணும்? வாயுவாக வெளிப்படும். அதை தான் சாமி என்ன சொல்கிறாங்க, கர்மங்கிறது வாயு. செயலுனாலே அது எதுனால நடக்கும் அப்படின்னா வாயுவினால் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த எந்த செயல் செய்யணுன்னா நம்ம உயிரோடு இருக்கணும் தானே. உயிரோடு இல்லாமல் எந்த செயலும் நம்ம செய்ய முடியாது. அப்போ நல்லது செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் அதோட அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஜீவன். அதை வைத்து தான் நம்ம எதாக இருந்தாலும் செய்யணும். இப்போ நல்லது செஞ்சாலும் பிறப்பு உங்களுக்கு அமைஞ்சிரும். நீங்கள் கெடுதல் செஞ்சாலும் என்ன நடக்கும்? உங்களுக்கு இந்த பிறவிங்கிறது கிடச்சிரும். நம்ம திரும்பி வந்தாகணும். நல்லது செஞ்சாலும் நல்லது அனுபவிக்கிறதுக்கு வரணும், கெடுதல் செஞ்சாலும் கெடுதலை நம்ம அனுபவிக்கிறதுக்கு வரணும். அப்போ இதை எப்படி நம்ம சமன்படுத்துறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சாமிகள் அதுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சமன்படுத்துறதுக்கு தான் இந்த சித்த வித்தை பயிற்சியை நீங்கள் பண்ணணும். சித்த வித்தை பயிற்சியை பண்ணக்குள்ள நீங்கள் அக்னி நேத்திரமாகிய அந்த புருவ மத்தியத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பிரகாசம் இருக்குது, நெருப்பு இருக்குது, அங்கே கனலாக இருக்குது. அந்த கனலாக இருக்கிறதுல இந்த ஜீவன் போய் என்ன பண்ணணும்? அது அந்த அந்த நெருப்பாக இருக்கிறது மேலே என்ன சாம்பல் படிந்து உங்களுக்கு அந்த பிரகாசம் ஜொலிக்காமல் இருக்குது. அந்த பிரகாசம் ஜொலிக்குன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த அக்னி நேந்திரமாகிய அந்த இடத்துல நீங்கள் அந்த கனலாக இருக்கிறத நீங்கள் மேலே ஊதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் ஊதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஊத என்ன ஆகும்? மேலே படிஞ்சிருக்கிற சாம்பல் நீங்கள் அந்த கசடு எல்லாமே
நீங்கள் வந்து கரைஞ்சி அங்கே வந்து ஒரு பெரிய பிரகாசம் உருவாகும், நெருப்பு கனலாய் பெரிய பிரகாசம் உருவாகும். அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகத்வேஷாதிகள், அதாவது விருப்பு வெறுப்பு காமம் குரோதம் இது எல்லாத்தையும் அங்கே தான் நீங்கள் வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது எப்படி அழியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் எண்ணங்கள் எல்லாமே மனசில் அடங்கும். மனம் எங்கள் ஜீவனில் அடங்கும். அப்படி ஜீவனில் அடங்கும்போது அதற்கு ஏதாவது செயல் இருக்குமானா எந்த செயலும் இருக்காது. அப்படி செயல் செய்யாமல் அந்த ஜீவன் மனம் போய் ஜீவனில் அடங்கும் பொழுது இது எல்லாமே என்ன ஆகும், அங்கே வந்து கரைக்கப்படும், அழிக்கப்படும். நெருப்பில் எதை போட்டாலும் அது என்னவா மாற்றிடும், நெருப்பாக மாற்றிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அக்னி நேத்திரமாகிய அந்த நெருப்பில் போட்டு ராகத்வேஷாத விருப்பு வெறுப்பு காமம் குரோதம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நீங்கள் அங்கே போட்டு நல்லது கெட்டது எல்லாத்தையும் அங்கே போட்டு எரிச்சிடணும். எரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சாமி சொல்லியிருக்காங்க. இது நம்ம வந்து ஒரு சில பேருக்கு எனக்கு இது புரியல, இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஜெபத்தில் உட்காடுறீங்க, ஜெபத்தில் உட்காந்து பயிற்சிகள் பண்ணுறீங்க. ஜெபத்தில் உட்காந்து பயிற்சி பண்ணும்பொழுது கண் வந்து நிறையா பேருக்கு மேல் நோக்கி நிற்காது, கீழே இறங்கி வரும். அப்போ மனம் வந்து அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும், எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கக்குள்ள கண் கீழே இறங்கும், திரும்ப மேலே ஏற்றிக்கணும். அப்போ ஜீவனை பார்க்கணும். அப்போ உங்களால் ரொம்ப நேரம் உட்கார முடியல, உடம்பு வந்து மறுக்குது, உடம்பு அங்கங்கே வலிக்கிற மாதிரி சில சிம்டம்ஸ் இருக்குது. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்திங்கன்னா உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கர்மங்கள் அப்படின்னு சொல்கிறது. அது உடல் உபாதைகள் வருது இல்லையா, இந்த கர்மத்தை எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 5 புலன்களை கடக்கிறதுங்கிறது ஒரு சித்த வித்தியார்த்திகளுக்கு ஒரு சேலஞ்சாகவே இருக்கும். 5 புலன்களை கடந்து ரொம்ப நேரம் உட்கார முடியாது. வந்து அங்கே வந்து உடம்புல வலி இருக்கும், கால் மறுத்துரும், கை மறுத்துரும், இப்படி பலவிதமான உபாதைகள் வரும். இந்த உபாதைகள் தான் உங்களோட கர்மங்கள். இதுதான் மாயை அப்படின்னு சொல்கிறது. இந்த மாயை உங்களை வந்து ஜெபத்தில் உட்காரவே விடாது. இந்த கர்மாக்கள் இருக்கு இல்லையா, நீங்கள் செஞ்ச பாவங்களும் நீங்கள் செய்த புண்ணியங்களும் இருக்கு இல்லையா, ஆனால் இந்த உட்கார விடாமல் தடுக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பாவங்கள். அந்த பாவத்தோட இந்த வலியின் மூலயமா தான் நீங்கள் வந்து என்ன செய்யணும், கரைக்கணும். அதை அனுபவித்து தான் நீங்கள் வந்து அதை வந்து ஈக்குவல் பண்ண முடியும், சமன்படுத்த முடியும். அப்போ நல்லது செஞ்சால் அதையும் அந்த அக்னி நேத்திரத்திலே அதை வந்து அழிச்சிடணும். இப்படி நீங்கள் வந்து யோகத்தின் வழியால் தான் இந்த பாவம் புண்ணியம் இந்த கர்மாவை கரைக்க முடியும். இதன் மூலயமா தான் நீங்கள் சமன் செய்ய முடியும் என்பது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது வந்து சில பேருக்கு வந்து இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த உடல் உபாதைகள் தான் நம்ம வந்து கர்மாவை அனுபவிக்கிறது அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் வந்து ஜெபத்தில் உட்காரணும். அப்போ அதெல்லாம் பொறுத்துக்கணும். கால் வலி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பொறுத்துக்கணும், உடம்பு வலி எல்லாத்தையுமே பொறுத்துக்கணும். அப்படி பொறுத்து செய்யக்குள்ள உங்களோட பாவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து மேல்நிலைக்கு உங்கள் ஜெபம் கூட என்ன ஆகும், உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நுட்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல விஷயங்களை உங்களால் உணர முடியும். அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும். இப்படி தான் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும். நான் வந்து போன வீடியோவில் சாமியோட ஃபோட்டோவை காமிச்சேன். அதுதான் ஜெபத்தில் உட்கார்ற முறை. எப்போதுமே என்ன பண்ணணும், மேல் கதி இழுக்கிறது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நீட்டி இழுக்கணும். அப்போ தான் பிரம்மரந்திரத்தை போய் தட்டும். அப்படி வந்து நம்ம வந்து நீட்டி இழுக்கிறது, அப்படி எப்படி இழுக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு வந்து நேரில் வந்தால் தான் அதை வந்து இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியும். அப்படி இல்லாட்டினா ஜெபத்தில் உட்காந்து உங்களுக்கு அதெல்லாம் எப்படி செய்யணும் எப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக நான் வந்து போடுறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன். இப்போ வந்து நல்வினையும் தீவினையும்
ரெண்டத்தையும் சமன்படுத்துறது எதில் இருக்குன்னா யோகத்தில் தான் இருக்குது. அதனால தான் எல்லாருமே உருவ வழிபாட்டில் இல்லாமல் மற்ற வழிபாட்டில் எதுவுமே செய்யாமல் எல்லாமே யோகத்துக்கு வந்திருக்காங்க. இந்த யோகத்தின் மூலயமா தான் ஞானத்தை அடைய முடியும், இந்த கர்மாக்களை கரைக்க முடியும், இந்த பாவம் புண்ணியங்களை சமன்படுத்த முடியும். அதனால தான் அது நாயன்மார்களாக இருந்தாலும் சித்தர்களாக இருந்தாலும் சமன்படுத்துவது என்பது, இந்த கர்மாவை கரைப்பது என்பது இந்த யோகத்தினால் தான் முடியும் என்பதை அனைவரும் ஒப்புக்கொண்டு அதன் வழியில் நடந்து தான் இந்த ஞானத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.